ஸ்ரீ லலிதாம்பாள் சோபனம் 3ஆம் பகுதி. ராஜகிரகத்தில் வந்து சிம்ஹாசனத்தில் நாதரோடு கூட இருந்தாள் தேவி. யாசித்த பேர்க்கெல்லாம் அபிஷ்டவரங்களை பார்த்து கொடுத்தாள் அமிர்த கண்ணால். காமாட்சி என்ற பேர் கொடுத்து பிரம்ம தேவாள் காத்திருந்தாள் 10,000 வருஷம். தேவியின் சந்நிதியில் தேவாள் காத்திருப்பதை தேவியிடம் சொன்னார் நாரதர். சோபனம் சோபனம். சுரமுனி வேண்டுதலால் தேவர் கிரகங்களுக்கு சொல்லி அனுப்பினாள் அம்பிகையும். வரத்தாலே மதம் கொண்ட பண்டாசூரனை வதைக்க வேணுமென்று ஈஸ்வரியாள் ரதகஜ தூரக பதாதிகளுடன் கடல் அலை போலே வருகின்றாள் சேனையுடன். சதுரங்கமான சக்தி சேனைகளுடனே சங்கரி வருகிறாள். சோபனம் சோபனம் சோபனம். ஸ்ரீசக்கரராஜ ரதத்திற்கொன்பது தட்டு சிங்கார உருளைகள் 4 வீதம். பூஜ்யமான தர்மார்த்த காம மோட்சம் புனிதமான 4 குதிரைகளாம். ஆனந்த கொடிமரம் அதற்கு மேலழகாய் 5 யோசனை அகலம் முத்து கூடை. 300 தேர்ப்படை முழுதும் சக்திகள் வாராள் முழு தேரும் தேவிக்கு. சோபனம் சோபனம் சோபனம். அம்மன் தோரட்டியில் இருந்து மோரு தேவி சம்பத்கரி என்று உண்டானாள். நன்மையாகவே பின்னும் அஸ்வருடை உதித்தாள் நாகபாசத்திலே உண்டாகி. யானைகள் சம்பத்கரிக்கு சேனையாகும் அஸ்வருடைக்கு குதிரைகளாம். தாயார் மந்திரினியுடைய ஸ்ரீசக்கரத்தில் தட்டுகளேழுண்டு. சோபனம் சோபனம் சோபனம். மந்திரினி தேரிலும் ஸ்ரீசக்கரம் போலவே மகாசக்தி தேவிகள் நிறைந்திருக்காள். விந்தையாய் 16 நாமங்கள் தேவர்கள் மந்திரினியை ஸ்தோத்திரம் செய்தார்கள். ஷியாமலையுடைய திருக்கையிலிருந்து தானும் பானத்தோடொரு கோதண்டத்தை நமஸ்கரித்தம்மனிடம் வாங்கியே மந்திரினி நாயகி வருகிறான். சோபனம் சோபனம் சோபனம். தீர்க்க தண்டநாதை ஸ்ரீசக்கரத்தேருக்கு திட்டமாக 5 தட்டுக்களும். கர்கிகளான துர்க்கைகளும் அக்னி துர்க்கைகளும் வன துர்க்கைகளும். தர்க்கமில்லா நல்ல வர்க்கங்களான ரண அரக்கிகளும் மிக நிஷ்களமாய். அர்க்கவர்ணிகள் பல வர்க்கங்களால் எங்கும் எக்காலும் தற்காப்பால். சோபனம் சோபனம் சோபனம். வாராகி தேரிலும் சக்திகள் இருக்கின்றால் வாராகி போன்ற பரக்கிரமமாய்
கோர மகிஷம் மிருகம் சிம்ஹம் யாழி மேல் கூட வருகிறார் சக்திகளும் தண்டெடுத்து வரும் வாராகியை போற்றி அப்சர ஸ்திரீகளும் தேவர்களும் கண்டு 12 நாமத்தால் வாராகியை கைகூப்பி ஸ்துதிக்கின்றார். சோபனம் சோபனம் சோபனம். 25 நாமத்தாலே ஸ்ரீதேவியை எல்லா தேவாளும் ஸ்துதி செய்கின்றார். ஒருவருக்கும் சொல்ல கூடாது இதுகளை உனக்கு சொன்னோம் தன்யன் ஆனதினால். இன்னும் கேள் சொல்வோம் இனிமேல் தான் யுத்தங்கள். இப்படி ஜெகன்மாதா வருகின்றாள். பின்னும் சக்தி சேனை வருகின்றதை கேட்டால் பில்லி சூன்யம் தீரும். சோபனம் சோபனம் சோபனம். குந்தம் ஈட்டிவாள் பரசு பட்டயம் கத்தி கோடாளி வில்லம்பு உலக்கைகளும் மந்திரவாள் சூலம் கலப்பை முசலத்துடன் வட்ட கத்திகள் வெட்டு கத்திகளும் வஜ்ஜீரஞ்ச மூதாடு கதைகள் பள்ளயமும் பானம் பாசம் சக்ராயுதமும் கொண்டு வஜ்ஜீரமாகிய மந்திரினி வாராகி சேனையும் வருகின்றதிப்படி. சோபனம் சோபனம் சோபனம். பச்சை வர்ணி கீறு பச்சை வர்ணி போது பிச்சி தொங்கல் வர்ணி மஞ்சள் வர்ணி முச்சந்தி வர்ணி முழுதும் நீல வர்ணி மிச்சமுள்ள 5 வர்ணிகளும் துர்கை பீடாரியும் சடைச்சீகளும் துய்ய வடிவுள்ள கேசிகளும் கர்கியும் காளியும் இளங்கோபாலியும் காலமேகம் போல் வராள். சோபனம் சோபனம் சோபனம். பத்ரகாளிகள் ரண பத்ரகாளிகள் வீர மர்தன காளிகள் ருத்ர காளிகளும் நெற்றியில் நெருப்புகளுள்ள காளிகளும் சுற்றி வட்டமாய் வந்து உருமிக்கொண்டு அஷ்டநாகங்கள் அவர்களுக்காபரணம் அல்லாமலும் ரத்ன கிரீடம் முதல் பட்டயரை ஞானொட்டி யானம் சலங்கை மூதல் பணிகளும் அவர் கொண்டு. சோபனம் சோபனம் சோபனம். கையில் முறுக்கு வாளை கணையாழி மோதிரம் கனத்த கொங்கை கவசமும் சரபலியும் துய்ய வர்ணப்பட்டு துலங்கும் தோடு தக்கை சோபிதமாய் தொங்கும் முருகு மோதல் சந்திர பிரபை சூரிய பிரபை தலையில் பின்னல் சதுரானர கோடி குஞ்சலம் கொட்டை சிந்தூர சக்திகள் சுபசகுணம் கண்டு தொகை தொகையாய் வாராள். சோபனம் சோபனம் சோபனம். இன்னும் உண்டு வைரவாள் பூதகணங்கள் இந்த சேனை என்ன தொகைகள் இல்லை சொன்னோம். இன்னும் இவர் வாகனங்களை கேள் தொகையில்லா தேர்களும் யானைகளும் வாயு வேகமான வேக குதிரைகளும் 1000 கோடி சிம்ம வாகனமும்
வாயு கருடனுக்கும் பூதங்கள் முதலாய் வாகனங்களில் வாராள் சோபனம் சோபனம் சோபனம். ஆலவட்டம் வெண்கத்தி குடைகள் கொடிகள் கொண்டு அசுராள் மேல் கோபிஷ்டைகளாக கோலாகலமாக யுத்த பேரி வாத்தியம் முழங்க கொடி பறக்க அணி அணியாய் வாராள். தேவ வாத்தியம் முழங்க கந்தர்வர் கானம் பண்ண தேவதாசிகள் நாட்டியம் ஆடி வர தூய முனிவர் மலர் சோரிய லலிதேஸ்வரி சுகத்துடன் வருகிறாள் சோபனம் சோபனம் சோபனம். தேவி யுத்தத்திற்கு வருகின்றதை கேட்டு திடுக்கிட்டு பண்டா சோரன் சபையில் கோபத்துடனே சிம்ஹாசனத்திலிருந்து கோடிய அசுராளோடு யோசித்தான். இடி போல அட்டகாசம் செய்தான். கோட்டை வாசல்கள் எல்லாவற்றிலும் காவல் வைக்கச் சொன்னான். குடிலாக்ஷன் மந்திரியை யுத்தத்திற்கனுப்பினான். கோபிஷ்டை லலிதையுடன் சோபனம் சோபனம் சோபனம். அசுரபதியுடைய வார்த்தையை கேட்டு மந்திரி அதிக சைன்யம் சேனாதிபதியுடன் இசைந்து 40 அக்ஷௌனி சேனைகளை கொண்டு எல்லா வாசல்களையும் காக்க சொன்னான். துர்மதனை யுத்தத்திற்கு போகும்படிக்கு சொல்லி அனுப்பினான் சேனையுடன். துர்மதனை சம்பத்கரியம் மண் வதைத்து நிர்மூலமாக்கினான் சோபனம் சோபனம் சோபனம். உரண்டி சம்பத்கரியால் உருண்டான் துர்மதனென்று மருண்டு வந்த சூரர்கள் முறையிட்டார்கள். வெகுண்டு பண்டாசூரன் குண்டனை அனுப்பினான். உருண்டான் அவனும் அஸ்வரூடையாலே. உருண்டான் குண்டனென்று தப்பி ஓடி வந்த பேர் மருண்ட பண்டனிடம் மிரண்டு சொன்னார். கரண்டி எண்ணெயை காய்ச்சி வெந்த புண்ணில் விட்டார் போல் கலங்கி நான் பண்டனும் சோபனம் சோபனம் சோபனம். கரங்கர் முதலைந்து சேனாபதிகளையும் துரங்காதி சேனையோடு அனுப்பி வைத்தான். கடுவிஷமாயையும் சர்ப்பேனி பிசசையும் துரங்கனோடு கூட அனுப்பி வைத்தான். பாவி சர்ப்பேனி அசுரன் ஆக்ஞையாலே பாம்புகளை பெற்றாள் தண்டேகத்தால். ஏவினால் பாம்புகளை சர்ப்பேனி சக்திகள் மேல் எல்லா சக்திகட்கும் ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். விதவித சர்ப்பங்கள் விஷத்தை கக்கிக் கொண்டு விழுந்ததுகள் சக்தி சேனையின் மேல். இதை கண்டு நகுலியம்மன் கருடன் தோளில் இருந்து அதிவேகமாய் ஓடி வந்து
பாம்புக்கு மிருத்யுவம் கீரி பிள்ளைகளை பல்லுகளிலிருந்து விழவைத்தாள். அம்மெட்டு பாம்பையும் துண்டாக்கியது அம்மன் கீரி பிள்ளைகள் சோபனம் சோபனம் சோபனம். சீறிக்கொண்டு கீரி பிள்ளைகள் ஒன்றாய் கூடி சேனை யானை குதிரை அசுரால் மேலே ஏறி பிடித்து கடித்த அக்ஷௌகினிகள் எல்லா அசுர பேயையும் நொறுக்கித்துகள். 5 கரங்கர் கழுத்துகளையும் பிஞ்சு போல் நறுக்கினாள் நகுலேஸ்வரி. அஞ்சாத நகுலிக்கு அங்கே தேவி மணியும் அம்மன் மந்திரி நீந்தாள் சோபனம் சோபனம் சோபனம். இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினான் 7 பிலாஸ்கர மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்க செய்தான். பிலாஸ்கர ஸ்தம்பனத்தை கண்டு தேவியின் ஆக்ஞையினால் தண்டனை விசையாய் வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம் சோபனம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து குடிலாட்சனை பின்னும் சேனையோடனுப்பினான். கொட்டி பெரிய யுத்தம் பண்ணச் சொன்னான். லலிதையை பீடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்தனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன். காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராலோடே மெல்ல வந்து சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கிறான். குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம் சோபனம். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல் முன்னே தண்டனாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்து விட்டாள். துரோகி விஷங்கனோரு பானத்தால் தேரின் துலங்கும் கோடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம் சோபனம். மாதா முகத்தினூட கோபத்திலிருந்த மானிகள் 15
காமேஸ்வரிகள். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி மூதல். மலகன் மூதல் 15 அசுராளையும் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார் சோபனம். சோபனம் சோபனம். குடிலாட்சனையும் துரத்தினால் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலம் கண்டு விஷங்கன் செய்ததை விசையாய் மந்திரினி தண்ட நாதையுமாய் அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியோரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல். சோபனம் சோபனம் சோபனம். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கரத்தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீக்கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீக்கோட்டை மகிமை கேட்டு அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேலே. சோபனம் சோபனம். வண்ட புத்திரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டீத ரதத்தினில் ஏறி கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். வண்ட புத்திராலையும் வந்த அசுராலையும் கண்டம் கண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். மண்டலம் புகழ தேவால் புகழ் மாலை மாதா அருகில் வந்தான். சோபனம் சோபனம் சோபனம். பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை வண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரம் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவ யந்திரம் சீறி ஏவி நான் கேளும். சோபனம் சோபனம் சோபனம். யந்திரத்தால் சக்திகள் புத்தி மயங்கியே எல்லோரும் ஸ்தம்பித்து இருந்தார்கள். தண்டினி மந்திரினி அம்பாளிடத்தில் சொல்ல மாதாவும் காமேஷர் முகத்தை பார்த்தாள். சக்தி கணபதி சுத்த லக்ஷணத்துடன் திடுமென்று குதித்து வந்து யந்திரத்தை குத்தி தன் கொம்பாலே தூளை பறக்க விட்ட குஞ்ச சரமுகர்க்கு. சோபனம் சோபனம் சோபனம்.
காதாலே 7 கோடி சேனைகளையும் கணபதியும் அப்போ உண்டாக்கி 66 சேனாதிபதிகளையும் சிருஷ்டித்து விசுக்ரன் சேனைகளை அடியோடு வதைத்தவன் சேனாதிபதியாம் யானை மூகாசூரனையும் வதைத்தார். அம்பாள் வரம் கொடுத்தால் கணபதிக்கப்போ அனைவரும் பூஜிக்க சோபனம் சோபனம் சோபனம். சக்திகளுக்கப்போ புத்தி தெளிந்தது. தமையன் முன் ஓடிப்போனான் விசுக்ரன். பித்தன் பண்டாசூரன் விசுக்ர விஷயங்களை பின்னும் அனுப்பினான் ஜெயிக்க சொல்லி. இருவரும் 400 அக்ஷௌகினி சேனையுடன் எல்லா சேனாதிபதியையும் கூட்டிக் கொண்டு ஆடம்பரமாய் அக்னி கோட்டை வாசலில் வந்தார். அந்த சக்திகளுக்கு சோபனம் சோபனம் சோபனம். விஷங்கனோடு எதிர்த்தால் மந்திரி நீயும் பொல்லா விசுக்ரனை எதிர்த்தால் வாராகி தேவி. அஸ்வாரூடை முதலான பேரெதிர்த்தார்கள். அந்த சேனை அக்ஷௌணிகளையும் வஞ்சக விசுக்ரன் வானவருஷத்தால் வாடி மெலிந்து சக்தி சேனைகளும் அம்பாளின் சேனைகள் அஸ்திரத்தின் தாபத்தால் அம்மனை வேண்டினார். சோபனம் சோபனம் சோபனம். மந்திரி நீ உரையாலே வாராகி சிந்துவை சக்திகள் தாபம் தீர அழைத்தாள். வந்து சோரிந்தது சுத்த கங்கா தீர்த்தம். வாரணத்து கை போல் 2 சாமம். வேண்டிய மட்டும் குடித்தே சக்திகளெல்லாம் வெகுதாகம் தீர்ந்து பலமடைந்து தேக கலைகள் தீர்ந்து சக்தி சேனைகளெல்லாம் ஜெயத்துடன் எதிர்த்தார்கள். சோபனம் சோபனம் சோபனம். வந்த அக்ஷௌணிதனில் ஒற்றை பாகத்தையும் மந்திரி நீ வதைத்தால் விஷங்கனையும் சீறிக் கொண்டு வதைத்தால் மற்றொரு பங்கை வாராகி வதைத்தாள் விசுக்ரனையும். வந்த சேனைகளின் மற்றொரு பங்கை மருண்டிட வதைத்தால் அஸ்வாரூடை. அறிந்து கொள் 3 நாள் யுத்தம் முடிந்தேனி அம்மனுக்கே ஜெயம். சோபனம் சோபனம் சோபனம். சேனாதிபதிகள் முதல் தம்பிகள் வரைக்கும் செலவாய் போனதை கேட்டு பண்டாசூரன் மானம் கெட்டவன் இன்னும் அதிகோபமாய் மகேஸ்வரியை வைது திட்டிக் கொண்டு கடித்து கொண்டான். பற்களையும் உதட்டையுமே கண்களிலே அனல் பொறி பறக்க குடிலாட்சனை பார்த்து ஆக்ஞை செய்கின்றான். இப்ப குழந்தாய் கேள். சோபனம் சோபனம் சோபனம். கேளாய் கூடிலாட்சா லலிதை என்பாளொருத்தி கேடு செய்தால் நமக்கினியவளை வாழாளை லேசு லேசாகவே கொய்கிறோம் வரவிடுவாய் எந்தன் சேனை எல்லாம்.
முன்கோட்டை வாசலில் காக்கும் சேனையை தள்ளி மிச்சம் மீதியாயுள்ள சேனை எல்லாம் பெண்கள் தவிர மற்ற பேர்களும் புறப்பட்டார். பெண் கோடி லலிதைக்கு சோபனம் சோபனம் சோபனம். கழுதை கட்டின தேர்கள் குதிரை கட்டின தேரும் கடுவாய் கரடி சிம்ம ஒட்டை மூதல் கழுகு கோடி கோழி காக்காய் பருந்து மூதல் கரும்பன்றி செய்நாய்கள் பாம்புகளும் பூத பிரேத வேதாள வாகனத்திலும் பின்னும் அநேக வாகனத்திலும் விதவிதமாயுதம் கொண்டு வருகின்றான். விஸ்வேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். 2155 அக்ஷௌகினி சேனைகள் தன்னை நடத்தி கொண்டு பண்டாசூரனும் தேரில் ஏறியே புறப்பட்டான். அபசகுனம் கண்டார் அசுராளிங்கே. முன்பூமி நடுங்கிற்று ஆகாயத்தில் இருந்து வீழ்ந்தது இரத்த சோனையாக. கொம்பானைகளுடைய கொம்புகள் முறிந்தன. குலநாதைக்கே ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். எந்த உற்பாதமும் எண்ணாமல் வருகிறான். இலவம் பஞ்சு காட்டில் பறக்கின்றார் போல். பொல்லாத காலத்தில் பண்டாசூரன் சேனை புறப்பட்டதம்மனை ஜெயிக்கவென்றேன். துஷ்ட பண்டாசூரன் வருவதை கண்டு சூரிய சந்திரன் 7 சமுத்திரமும் அஷ்டதிக்கஜங்களும் அலறி நடுங்கிற்று. அம்மனுக்கே ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். இப்படி பண்டாசூரன் வந்து சேனையை ஏவினான் சக்தி சேனையை அடிக்க. அப்போ சக்திகள் கண்டு அதிகோபத்துடனே அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தாள். மகாராஜா ராஜேஸ்வரி லலிதாம்பிகை வம்பன் பண்டாசூரன் வருகை கண்டு ஓஹோ இவனே வேறு வெல்வாரில்லை என்று யுத்த முனையில் வந்தாள். சோபனம் சோபனம் சோபனம். அக்னி கோட்டைக்கு வெளியில் வந்தால் ஸ்ரீ சக்கரத்தில் அவசகுணம் கண்டால். ஒப்பற்ற அசுரால் தம்பட்ட முரசுகள் உக்கீரமாய் கொம்புகள் ஊதிக்கொண்டு சக்தி தேவிகளை அசுரர்கள் எல்லோரும் சண்டை பிடித்தடிக்க துவங்கினார்கள். சக்தி தேவியரப்போ அசுர சேனைகளை சம்ஹரிக்கின்றார்கள். சோபனம் சோபனம் சோபனம். சுற்றிலும் தேவிகள் அசுர சேனைகளை சுற்றி பிடித்திழுத்து கத்தியாலே குத்துகிறாள். சிவசக்தி ஈட்டிகளாலே பொத்தென்று தலை வீழ வெட்டுகின்றாள். செண்டு செண்டாயானை துண்டு துண்டாய் வீழ கண்டங்கண்டமாய் குதிரைகள் வீழ மண்டைகளும் அசுரால் உடல்களும் உருளுது. மகாதேவிக்கே ஜெயம் சோபனம் சோபனம் சோபனம். சக்திகள் அசுர சேனைகளே எல்லாம் சம்ஹரிக்க
மிக்க யுத்த பூமி தனில் அசுரால் தேகத்தினின்றும் இரத்த வெள்ளம் பெருகி அலைமோதும் காவேரி நதியை போல யுத்த பூமி தனில் இரத்த ஆற்றங்கரை ஓடுது பிணங்களும் மிதந்து வர சங்கை எல்லா அசுரர்களை வதைத்து சங்கரி ஜெயம் கொண்டாள் சோபனம் சோபனம் சோபனம். இரத்த நதியின் இரு கரை தண்ணீலும் சாய்ந்து கிடக்கின்ற விருட்சங்கள் என்னவென்றால் தலை போன அசுராளின் தேகங்கள் எங்கிலும் தரிப்பட்ட கட்டை போல் கிடக்கின்றன. அசுரால் கோடிகளும் முகத்துடன் கண்களும் அள்ளி கொடியும் மலரும் போல அசுரால் குடைகளுக்கெல்லாம் தாமரை பூ போல அந்நதியில் கிடக்கும் சோபனம் சோபனம் சோபனம். யுத்த பூமிதனில் இரத்த பிரவாகம் ஓடுவதை கண்டு தேவரெல்லாம் சக்தி சேனையினால் அத்தனை அசுராலும் சம்ஹரிக்கப்பட்டு கிடப்பதையும் அத்தனை யானை குதிரை சேனைகள் எல்லாம் ஆமை போல் மிதக்க இரத்த நதியில் சித்தம் மகிழ்ந்து பாரி ஜாத புஷ்பங்களை தேவிக்கு சொரிந்திட்டார் சோபனம் சோபனம் சோபனம். தேவர்களும் சொர்ண புஷ்பமாரி சொரிந்து திவ்ய சகுணங்களை காட்டினார்கள். கோபத்துடனே பண்டாசூரன் விழசீவக்க கொடூரமாய் உருட்டி விழித்திக் கொண்டு தன் சேனை அசுராலும் கப ஜெயத்தை கண்டு தாய் லலிதா தேவியை எதிர்த்தானே. அஞ்சாமல் தேவியும் பண்டாசூரனை பார்த்து அதிகம் கோபம் கொண்டாள் சோபனம் சோபனம் சோபனம்.